வணக்கம். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல ப்ரொனன்சியேஷன் அப்புறம் ரைட்டிங் ஆஃப் ஆல்பபெட்ஸ் பார்த்தோம். சரிங்களா? அது எப்படி உச்சரிக்கிறது, எப்படி எழுதுறது, அதாவது பியூட்டிஃபுல்லா எப்படி அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை கொண்டு வர்றதுன்னு பார்த்தோம். அதுல கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் கர்சிவ் லெட்டர்ஸ் எப்படி எழுதுறதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம அடுத்த யூனிட் குள்ள போறோம். யூனிட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2ல நம்ம பார்க்க போறது நவுன். தமிழ்ல ஆல்ரெடி நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுதான் இங்கிலீஷ்ல நவுன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம இன்னையில இருந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நவுன்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, it denotes the name of a person, animal, place, thing. இதெல்லாமே சொல்றது. அதாவது ஒரு பர்சனோட பேரு, அனிமலோட பேர், பிளேஸ், திங், இதெல்லாம் டினோட்ஸ் பண்றது, குறிப்பிட்டு சொல்றது எது? நவுன், அதாவது இந்த பெயர் சொல். சரிங்களா? இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நவுன்னா என்ன பார்த்தோம்? இட் டினோட்ஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், அனிமல், பிளேஸ், திங் அப்படின்னு பார்த்தோம். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா இட் டினோட்ஸ் த நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும், குறிப்பிட்டு ஒரு பர்சனை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. சரிங்களா? அதை என்னன்னு சொல்றேன்னா ப்ராப்பர் நவுன். அந்த வேர்டை ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்றோம். குறிப்பிட்டு சொல்றது, குறிப்பிட்டு ஒரு பர்சனை சொல்றது, குறிப்பிட்டு ஒரு அனிமலை சொல்றது, குறிப்பிட்டு ஒரு பிளேஸ் சொல்றது, குறிப்பிட்டு ஒரு திங் சொல்றது. இது எல்லாமே என்னன்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா குறிப்பிட்டு சொல்றது, பர்டிகுலர் பண்ணி சொல்றதுதான் என்னது ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இதுல என்னென்ன அது குறிப்பிட்டு என்னென்ன விஷயங்களை சொல்லுது அப்படின்னா, நேம் ஆஃப் அ பர்சன், நேம் ஆஃப் அ பிளேஸ், நேம் ஆஃப் திங் ஆர் ஆப்ஜெக்ட், நேம் ஆஃப் அனிமல்ஸ், நேம் ஆஃப் மந்த், நேம் ஆஃப் டே, நேம் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஆர் ஸ்பெஷல் அக்கேஷன், ஸ்பெஷல் டே. அடுத்தது நேம் ஆஃப் பில்டிங் ஆர் மானுமெண்ட். அடுத்தது நேம் ஆஃப் லாங்குவேஜ். சரிங்களா? ஒரு நேம் ஆஃப் ஒரு பர்டிகுலர் பர்சனை குறிப்பிட்டு சொல்றது, ஒரு பர்டிகுலர் பிளேஸை குறிப்பிட்டு சொல்றது, பர்டிகுலர் திங் ஒரு ஆப்ஜெக்ட் குறிப்பிட்டு சொல்றது, அடுத்தது பர்டிகுலர் அனிமலை குறிப்பிட்டு சொல்றது, அடுத்து பர்டிகுலர் மந்த், பர்டிகுலர் டே, பர்டிகுலர் ஃபெஸ்டிவல், அடுத்து பர்டிகுலர் பில்டிங் ஒரு மானுமெண்ட். மானுமெண்ட்னா என்னது? அது ஒரு நினைவு சின்னங்கள். சரிங்களா? அடுத்தது பர்டிகுலர் லாங்குவேஜ். இது எல்லாமே சொல்றது என்னன்னா ப்ராப்பர் நவுன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேம் ஆஃப் பர்சன். நேம் ஆஃப் பர்சன் இது ப்ராப்பர் நவுன் இட் டினோட்ஸ் த நேம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன் இல்லையா? பர்டிகுலர்னு ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்றது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல். ராகுல் அப்படின்னா என்னது? அது குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் குறிக்கிறது. சரிங்களா? இப்ப நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க பெயர் சொல்லி சொல்லுவோம் இல்லையா பர்டிகுலரா. ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல், விவேக், இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் என்னன்னா ப்ராப்பர் நவுன். சரிங்களா? இப்படி குறிப்பிட்டு ஒருத்தங்களை சொல்றது என்னதுன்னா இது ப்ராப்பர் நவுன். சரிங்களா? ராகுல், விவேக், ஷியாம், பூஜா, மம்தா, லதா மங்கேஷ்கர், ரவீந்திரநாத் தாகூர், சச்சின் டெண்டுல்கர், கல்பனா சாவ்லா, ஷாருக் கான், இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இப்படி ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா ப்ராப்பர் நவுன். அடுத்தது நேம் ஆஃப் பிளேஸ். நேம் ஆஃப் பிளேஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிளேஸ்னா என்னது? ஒரு இடம். ஒரு இடத்தை பர்டிகுலரா அதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்றது பர்டிகுலர் பிளேஸ். அதை டினோட் பண்றது ப்ராப்பர் நவுன். இங்க அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் ஜெய்ப்பூர், பாரிஸ், சிட்னி, ரோம். இதெல்லாம் பர்டிகுலர் சிட்டி, பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் டவுன். சரிங்களா? ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்றது. டோக்கியோ, சிங்கப்பூர், துபாய், மும்பை,
துபாய்ன்னு சொல்லலாம், துபாய், மும்பை. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னா பர்டிகுலர் பிளேஸ். அடுத்தது வந்து பர்டிகுலர் நேம் ஆஃப் பர்டிகுலர் திங் ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஏதாவது ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் வாட்ச். வாட்ச்ன்னு சொன்னா அது நவுன். சரிங்களா? அது ப்ராப்பர் நவுன்னா என்ன சொல்லணும், அது என்ன, அந்த பர்டிகுலரா அந்த வாட்சை டினோட் பண்ணணும். என்னன்னு டைட்டன் வாட்ச், அது என்ன வாட்ச், டைட்டன் வாட்ச். சில்க் சாரி, அது என்ன சாரி, சில்க் சாரி. ஆயுர்வேதிக் மெடிசன், அது என்ன மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன். இப்படி பர்டிகுலரா சொல்றது, அதை குறிப்பிட்டு சொல்றது. சரிங்களா? ஒரு பொருளை வந்து குறிப்பிட்டு டினோட் பண்ணி காமிக்கிறது. ஜோத்புரி பேன், மேகி நூடுல்ஸ், நைக் ஷூஸ். இதுல பாத்தீங்கன்னா வாட்ச், சாரி, மெடிசின், பேண்ட்ஸ், நூடுல்ஸ், ஷூஸ், இது எல்லாமே என்னது, நவுன் தான். ஆனா அந்த நவுனை பர்டிகுலரா வந்து நம்ம சொல்ல சொல்ல வரும் பொழுது கூட வந்து ஒரு வார்த்தை ஆட் பண்றோம். சரிங்களா? குறிப்பிட்டு சொல்றதுக்காக. அதனால இது என்னது, ப்ராப்பர் நவுன். என்ன நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ். ஷூஸ், அதோட மேக் என்ன, நைக். பென், அதோட மேக் என்ன, பார்க்கர் பென். ஐபோன், அதோட மேக் ஆப்பிள். லேப்டாப், அதோட மேக் என்ன, டெல். வாட்ச், அதோட மேக் என்ன, ரோலாக். சரிங்களா? இப்படி வந்து ஒரு ஒரு பொருளையும் குறிப்பிட்டு நம்ம காட்டுறது ப்ராப்பர் நவுன். அடுத்தது நேம் ஆஃப் அனிமல். அனிமல் ஜென்ரலா டைகர், லயன், கங்காரு, இதெல்லாம் நவுன். சரிங்களா? இப்ப ப்ராப்பர் நவுன்னா என்னது, குறிப்பிட்டு சொல்லணும். அது என்ன டைகர், அது என்ன லயன். சரிங்களா? இப்ப வந்து டைகர்னா என்ன, பெங்கால் டைகர். இது பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு டைகர். ஏசியாட்டிக் லயன், இது ஏசியன்ல ஏசியால இருக்கக்கூடிய லயன். ஆஸ்திரேலியன் கங்காரு, நீல்கிரி லங்கூர், ஏசியன் எலிஃபண்ட், அமெரிக்கன் பீவர், இரேஷியன் பிரவுன் பியர், இண்டஸ் ரிவர் டால்பின். சரிங்களா? இப்படி வந்து குறிப்பிட்டு அது வந்து எந்த இடத்துல இருக்கோ அது அது அதை வச்சு அது பர்டிகுலரா. இப்ப லயன்னா அது காமன் இல்லையா? நம்ம காமனா அது லயன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அது எங்க வசிக்குது, எந்த ஊர்ல இருக்கு அப்படின்ட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் இல்லையா? அதனால இப்படி எக்ஸ்ட்ரா அந்த வார்த்தையை ஆட் பண்றதுனால இது என்னது, ப்ராப்பர் நவுன். அடுத்தது நேம் ஆஃப் மந்த். குறிப்பிட்டு அது என்ன மந்த் அப்படின்னு சொல்றோம். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா ப்ராப்பர் நவுன். அடுத்தது நேம் ஆஃப் டே. டேஸ வந்து மென்ஷன் பண்ணி சொல்றது. பர்டிகுலர் டே, என்ன டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சரிங்களா? அதனால இது வந்து ப்ராப்பர் நவுன். அடுத்தது நேம் ஆஃப் ஃபெஸ்டிவல், ஸ்பெஷல் அக்கேஷன், ஸ்பெஷல் டேஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னா பர்டிகுலரா அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றது என்னது, ப்ராப்பர் நவுன். எக்ஸாம்பிள் ஹோலி, திவாலி, ஈத், ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, காந்தி ஜெயந்தி, நியூ இயர், வேலண்டைன்ஸ் டே, கிறிஸ்துமஸ். சரிங்களா? இப்போ பர்டிகுலரா சொல்றதுனால இது ப்ராப்பர் நவுன். அடுத்தது நேம் ஆஃப் பில்டிங் ஆர் மானுமெண்ட். எக்ஸாம்பிள் தாஜ்மஹால். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட் இல்லையா, நினைவு சின்னம் இல்லையா? நம்ம ரெட் ஃபோர்ட், ஜமா மஸ்ஜித், கேட்வே ஆஃப் இந்தியா, இந்தியா கேட், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, ஈஃபல் டவர். சரிங்களா? இதெல்லாம் என்னன்னா ப்ராப்பர் நவுன். அடுத்தது நேம் ஆஃப் லாங்குவேஜ். பர்டிகுலரா என்ன லாங்குவேஜ்னு சொல்றது, மென்ஷன் பண்றது. சரிங்களா? ஹிந்தி, இங்கிலீஷ், சைனீஸ், இட்டாலியன், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ். சரிங்களா? இதெல்லாம் என்னன்னா ப்ராப்பர் நவுன். சரிங்களா? குறிப்பிட்டு சொல்றதுனால இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். என்னென்ன பார்த்தோம் நம்ம, அதாவது நேம் ஆஃப் பர்சன் பார்த்தோம், பர்டிகுலர் பர்சன். நேம் ஆஃப் பர்டிகுலர் பிளேஸ், நேம் ஆஃப் பர்டிகுலர் திங் ஆர் ஆப்ஜெக்ட், நேம் ஆஃப் பர்டிகுலர் அனிமல், நேம் ஆஃப் மந்த், நேம் ஆஃப் டே, நேம் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஆர் ஸ்பெஷல் டே, நேம் ஆஃப் பில்டிங் ஆர் மானுமெண்ட், நேம் ஆஃப் பர்டிகுலர் லாங்குவேஜ். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப்
நீங்க வந்து நவுனுக்கும் சேர்த்துக்கோங்க. டெஃபினேஷன் ஆஃப் நவுன், நவுனோட டெஃபினேஷனும் நீங்க என்ன பண்ணணும், வாயாலையும் சொல்லணும், எழுதியும் அனுப்பணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பர் நவுனோட டெஃபினேஷன் வாயாலையும் சொல்லி அனுப்பணும், எழுதியும் அனுப்பணும். ப்ராப்பர் நவுன் எழுதி அதோட டைப்ஸையும் நீங்க எழுதணும். சரிங்களா? என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம், பர்சன், பிளேஸ், திங், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் நீங்க நேம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன், நேம் ஆஃப் பர்டிகுலர் பிளேஸ், நேம் ஆஃப் பர்டிகுலர் திங், அந்த மாதிரி நீங்க எழுதி அனுப்ப. அந்த மாதிரி அதை என்ன பண்ணணும், நீங்க அதையும் என்ன பண்ணணும், சொல்லி அதே மாதிரி எழுதியும் அனுப்பணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த நவுன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பணும், அந்த ப்ராப்பர் நவுன். அதுக்கு அதை ஏன் ப்ராப்பர் நவுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பணும், அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராப்பர் நவுன்ஸ் அதோட டைப்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? நீங்க 2 காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல இங்கிலீஷ்ல அந்த ப்ராப்பர் நவுன் ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன் போட்டு, அதுக்கு கீழே என்ன பண்ணணும், நீங்க அந்த பர்டிகுலர் பர்சன் நேம் எழுதி, 2வது காலத்துல அதோட தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷன் அதையும் நீங்க எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ் டு தமிழ் வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் ஈஸியா வரும். உங்களுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரும் பொழுது மீனிங்கும் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால 2 காலம் போட்டு ப்ராப்பர் நோன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு ஹெட்டிங்க்கு கீழையும் எழுதி எழுதி 2வது காலம்ல அதுக்கான தமிழ்ல அதோட மீனிங் என்னன்றத எழுதி அனுப்பணும். பர்சன் நேம்னாலும் நீங்க என்ன பண்ணணும், இப்போ விவேக்னா அது இங்கிலீஷ்ல இருந்தா அது தமிழ்லயும் நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்ப நான் வந்து ஒன்லி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நவுனுக்கு. அதாவது ப்ராப்பர் நவுன்ல உள்ள அது கீழே வர டைப்ஸ் எல்லாமே நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், திங், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா பில்டிங், மானுமெண்ட்ஸ், லாங்குவேஜ் இதெல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா அப் டு 50 எக்ஸாம்பிள்ஸ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணி நீங்க எழுதி அனுப்புங்க. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மினிமம் ஒரு 25 இருக்கணும், மேக்சிமம் 50ஆவது இருக்கணும், மினிமம் 25ஆவது இருக்கணும். சரிங்களா? அதனால வந்து ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் நீங்க என்ன பண்ணணும்னா ஹெட்டிங் போட்டு தனியா, இப்ப நான் கொடுத்தது தனியா முடிச்சேங்க அசைன்மெண்ட். அது இல்லாம இப்ப இந்த 4th அசைன்மெண்ட் வந்து நீங்க தனியா பண்ணுங்க. இன்னொரு பேஜ் ஃப்ரெஷ்ஷா எடுத்து நீங்க தனியா வந்து நேம் ஆஃப் பர்டிகுலர் பர்சன் போட்டு நீங்க தனியா அதுக்கு கீழே 25 to 50 நவுன்ஸ், அந்த ப்ராப்பர் நவுன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? இன்க்ளூட் பண்ணி ஃபர்ஸ்ட் அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கிளாரிபிகேஷனுக்காக நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு. தேங்க்யூ ஸோ மச்.